நடுக்கடலில் துப்பாக்கி சூடு நடத்தி இலங்கை கடற்படை விரட்டியடித்ததால் அதிர்ச்சியில் உறைந்துள்ள ராமேஸ்வரம் மீனவர்கள் இப்பிரச்சினையில் ஒன்றிய அரசு விரைந்து தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தினர். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிப்பதற்கான அனுமதிச் சீட்டை பெற்று 300க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். கச்சத்தீவு அருகே பாரம்பரிய மீன்பிடி பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் வானத்தை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தி மீனவர்களை விரட்டி அடித்துள்ளனர். தங்கள் மீது துப்பாக்கியால் சுட்டுவிடுவார்களோ என்ற அச்சத்தில் மீனவர்களும் கரை திரும்பியுள்ளனர். இதனால் ஒரு விசைப்படகிற்கு சுமார் 70,000 ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கவலை தெரிவித்துள்ள மீனவர்கள் இலங்கை கடற்படையின் அத்துமீறலை தொடர்ந்து வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்காமல் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசை வலியுறுத்தியுள்ளனர். ஆனால் தொடர்ந்து இலங்கை கடற்படை தொடர்ந்து தாக்குதல் சிறைபிடிப்பதனால ராமேஸ்வரத்தில் ஒரு 300 படகு தான் கடலுக்கு போச்சு. மண்டப பகுதியில் ஒரு 100க்கும் மேற்பட்ட படகு தான் கடலுக்கு போய்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் புதிய அரசு இலங்கையில் வந்த பிந்தியாட்டும் பிரச்சனை இல்லாமல் தொழில் பார்க்கலான்னு பார்த்தா நேற்று இலங்கை கடற்படை படகுகளை விரட்டி அடித்து வானத்தை நோக்கி சுட்டிருக்காங்க. இது தொடர்கதையாக இருக்குது. மத்திய அரசு வேடிக்கை பார்க்காம உடனே இந்த மீனவருடைய வாழ்வாதாரம் கருத்தில் கொண்டு இந்த பகுதியில் பாரம்பரிய பகுதியில் மீன் பிடிக்கிறதுக்கு வழிவகை செய்யணும். இலங்கை சிறையில் வாடும் மீனவர்கள் மற்றும் இலங்கை கடற்படை சிறைபிடித்த விசைப்படகுகளை ஒன்றிய அரசு விரைந்து மீட்டுத்தர வேண்டும் என்றும் மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் தமிழ்நாடு மீனவர்களுக்கு எதிரான அட்டூழியம் தொடர்வதாக குறிப்பிடும் மீனவர்கள் இதுவரை இல்லாத அளவிற்கு சர்வதேச எல்லைப் பகுதியில் இலங்கை கடற்படையின் ரோந்து கப்பல்கள் அதிக அளவில் நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.